உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக கசப்பு தன்மை இல்லாமல் வெந்தய குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தால சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போது அடுத்ததாக பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அதில் அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வறுத்து, அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள் ஸ்டவ். இப்போது இதோட நம்ம ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே தண்ணியெல்லாம் ஊற்றி அவ்வளோதான், எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இனி நல்லா இதை கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அழகாக கட்டியாக ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையே தெரியாது. நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து வெந்தய குழம்புன்னு சொல்லாமல் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கொடுங்க. கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான நல்ல மணமான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.